Inverse trigonometric function exercise 2.1. Question number 12. Find the value of cos inverse 1 by 2 plus sin inverse 1 by 2. Find the value of cos inverse 1 by 2 plus sin inverse 1 by 2. இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இந்த சம் செய்யறதுக்கு அந்த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் சொல்றோம் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ தனித்தனி டேர்மா ஃபர்ஸ்ட் தீட்டா 1 தீட்டா 2 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நம்ம கால்குலேஷனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ லெட் cos inverse 1 by 2 is equal to theta 1. ஸோ இதுல இருந்து cos theta 1 is equal to 1 by 2 வரும். ஸோ நீங்க இதுல cos inverse of 1 by 2 is equal to theta 1 நீங்க இந்த லைன்ல எழுதிக்கலாம். cos inverse x உடைய அந்த ரேஞ்ச் ஆஃப் அ பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் சொல்றோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கறத இதுல எழுதிட்டேன்னா நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய தீட்டா அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த the range of principal value branch of cos inverse is closed interval 0 to pi. இது ரொம்ப மெயின். உங்களுக்கு இது லேர்ன் பண்ணாதான் நமக்கு சம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ காஸ் அப்படிங்கிற ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல 1 by 2 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 2 60ல வரும் உங்களுக்கு. ஸோ காஸ் ஆஃப் பை பை 3 எழுதிக்கலாம். காஸ் தீட்டா 1 is equal to cos pi by 3. Trigonometric function same, angles also equal. Theta 1 is equal to pi by 3. So pi by 3 இங்கிறது 60, 0 to pi னா 0ல இருந்து 180 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. pi by 3 இங்கிறது ஷோரா அதுக்குள்ள இருக்கும். This is belongs to closed interval 0 to pi. So இதை கால்குலேட் பண்ண உடனே நம்ம அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தீட்டா 1 கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு டேர்முக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணுறது காஸ் இன்வர்ஸ் 1 by 2 is pi by 3. இதே மாதிரி sin inverse 1 by 2. Now let sin inverse 1 by 2 is equal to some theta 2. Sin theta 2 is equal to 1 by 2. So sin inverse ku principal value branch enna? The range of principal value branch of sin inverse closed interval minus pi by 2 ல இருந்து plus pi by 2 வரைக்கும் இருக்கும். Closed interval minus pi by 2 plus pi by 2. இந்த 1 by 2 சைன்ல எங்க வரும்? ஸோ உங்களுக்கு தெரியும் சைன் 30ல வரும்னு சொல்லிட்டோம். ஸோ 30யை நீங்க pi by 6 போட்டுக்கலாம். சைன் pi by 6. Trigonometric function sameனா angles equal. Theta 2 is equal to pi by 6. This pi by 6 is belongs to closed interval minus pi by 2 to plus pi by 2. இப்போ நீங்க theta 2வும் கால்குலேட் பண்ணிட்டீங்க. So after that இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா சம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. That now cos inverse 1 by 2 plus sin inverse 1 by 2 is equal to theta 1 plus theta 2. So theta 1 பாருங்க pi by 3,
theta 2 is pi by 6. Add these two. So உங்களுக்கு தெரியும் LCM எடுத்து ஆட் பண்ற ஒர்க்லாம் உங்களுக்கு தெரியும். மேல 2 pi மாறும் 2 pi plus pi is 3 pi by 6. So simplify பண்ணீங்கன்னா வேல்யூ வந்து pi by 2. Sorry. So LCM is pi by 3, here pi by 6. 6, 2 pi, 3 pi. Wait a minute, ma'am. So theta 1 is equal to pi by 3 is correct. Theta 2 is equal to pi by 6 also correct. So answer correct, pi by 2. So question 2 into sin inverse 1 by 2. I think question is cos inverse 1 by 2 plus இதுல ஒரு 2 இருக்கு. 2 sin inverse 1 by 2. இந்த இடத்துல 2 into theta 2. இந்த ஸ்டெப்பை கட் பண்ணிட்டு போடுறேன். So pi by 6 into 2 வரும். So 1, 2, 3, 2 are 6. So pi by 3 plus pi by 3 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா the result is 2 times pi by 3. It's a good answer for question number 12. So doubt இருக்குன்னா எப்பனாலும் doubt இருக்குன்னு கேட்டுக்கோங்கம்மா. So doubt இருந்தா நீங்க கேட்டுக்கலாம், doubt இருக்குங்க. So question number 13 பார்க்க போறோம். Question 13. இது ஒரு 1 mark question. If sin inverse x is equal to y, then so 4 options given. First option 0 less than or equal to y less than or equal to pi. Option B minus pi by 2 less than or equal to y less than or equal to pi by 2. Option C 0 less than y less than pi. Option D minus pi by 2 less than y less than pi by 2. So question alla gavaninga. If sin inverse of x is equal to y, sin inverse of x is equal to y. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் sin inverse of x அப்படின்னா உங்களுடைய ரேஞ்ச் என்ன, sin inverse of x அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் என்ன? That range is lies between அந்த டேபிள் தான் minus pi closed interval minus pi by 2 to plus pi by 2. இந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டான ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B is the correct answer. So ரீசன் என்ன அப்படின்னா and the range for sin inverse x function is closed interval minus pi by 2 to plus pi by 2. So இப்போ closed interval இருக்கிறதுனால less than or equal to symbol வரும். இந்த ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுல ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு, இதுல இந்த இன்இக்வாலிட்டில லெஸ் தேன் மட்டும் இருக்கு. க்ளோஸ் இன்டர்வல்ங்கிறதுனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13க்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. Question 14. So இதுவும் ஒரு 1 mark question தான். So question பாருங்க, tan inverse root 3 minus secant inverse
minus 2 is equal to what? Tan inverse root 3 minus secant inverse minus 2. So here are 4 options கொடுத்திருக்காங்க. Option A, it is pi. Option B, minus pi by 3. Option C, plus pi by 3. Option D, 2 times pi by 3. So இந்த சமயம் as usual நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் so என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆப்ஷனை பிக் பண்ணிக்கலாம். The solution இது ஒரு 1 மார்க் நினைச்சு நீங்க பார்க்கலாம், 2 மார்க்ஸா பார்க்கலாம். So as usual procedure தான். Let tan inverse root 3 is equal to some theta 1. So இந்த லைன்ல இருந்து tan theta 1 is equal to root 3. tan inverse அந்த inverse of tan function உடைய range எழுதிக்கோங்க. The range of principal value branch of tan inverse function is open interval minus pi by 2 plus pi by 2. Open interval minus pi by 2 இருந்து plus pi by 2 வரைக்கும் இருக்கும். இப்போ tan அப்படிங்கிற இடத்துல எங்க root 3 வரும்? So tan 60 அப்படிங்கிறது தெரிஞ்சது. So tan 60 it can write tan pi by 3. So from this line theta 1 is equal to pi by 3. This pi by 3 belongs to open interval minus pi by 2 comma plus pi by 2. So theta 1 calculate பண்ணிட்டோம். So அடுத்த term secant inverse of minus 2. It is theta 2 னு எடுத்துக்கோங்க. இந்த லைன்ல secant theta 2 is equal to minus 2. அப்ப secant inverse உடைய range எழுதணும். So secant inverse range so table பார்க்கணும் பார்த்துக்கோங்க. So secant inverse னா the range of principal value branch of secant inverse closed interval 0 to pi ல எந்த எலிமெண்ட் ரிமூவ் பண்றோம்னா சிங்கிள் ரேஞ்ச் செட் pi by 2 மட்டும் கிடையாது. The range of principal value branch of secant inverse x is secant inverse x, secant inverse y வேரியபிள் வந்து நம்ம போடுறதுதான். secant inverse of secant function is closed interval 0 to pi ல pi by 2 மட்டும் கிடையாது. இப்ப secantல இருக்கு உங்களுக்கு தெரியும் secant of minus theta அப்படிங்கிறது secant theta எழுதிக்கலாம். அப்ப அந்த மைனஸை வந்து நம்ம ஆங்கிளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். cos of minus theta cos theta, secant of minus theta is equal to secant theta. இப்ப இதுல வரக்கூடிய மைனஸ் சைன் இதுல வரக்கூடிய மைனஸ் இப்ப நான் secant of something நான் போட்டேன்னா ஸோ உள்ளக்க நெகட்டிவ் போடுறேன் அப்படின்னா அது வந்து ஆன்சர் ஒன்றும் பாசிட்டிவா தான் வரும். ஸோ இந்த மைனஸை நான் ஃபர்ஸ்ட் இப்படிங்க லெஃப்ட்ல வச்சுக்கிறேன். மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். 2 சீக்கன்ட்ல 2 கண்டுபிடிக்கிறதுக்கும் கன்ஃபியூஷனா இருக்குன்னா காஸ்ல எங்க 1/2 வரும் பாருங்க. ஸோ காஸ்ல 1/2 வர வேண்டிய இடம் வந்து 60 டிகிரில வரும். அப்போ சீக்கண்ட் pi by 3 இந்த மைனஸ் அப்படியே வச்சிருக்கேன். சீக்கண்ட் pi by 3 ஆனா லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா சீக்கண்ட் theta 2. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க சீக்கன்னா இங்கேயும் சீக்கன்னா இருக்கணும், இந்த மைனஸ் சைன் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆங்கிளை ஆல் சில்வர் டீ கப் ரூல்ல மாத்திக்கலாம். ஸோ எப்படி மாத்துறோம்னா ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. pi minus pi by 3 அதாவது 180 plus 180 minus அது ட்ரையல் தான், நீங்க போட்டு பார்க்கலாம். இப்போ சீக்கண்ட் ஆஃப் நான் pi minus pi by 3 போட்டா இந்த லைன் இதோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. 180 மைனஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் மாறாது, சீக்கண்டாவே மெயின்டைன் ஆகும். சீக்கண்ட் pi by 3 குவாட்ரண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். pi மைனஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிக்கண்ட் தான் பிளஸ்ஸா இருக்கும். அப்போ மைனஸ் சைன் கரெக்டா வந்துருது.
minus secant pi by 3 க்கு equal to term secant pi minus pi by 3. Secant. So இதை வந்து நீங்க LCM எடுத்தீங்கன்னா 3 pi minus pi 2 pi by 3. இப்ப பாருங்க leftல secant theta 2. Secant theta 2 is equal to secant 2 pi by 3. So from this line theta 2 is equal to 2 times pi by 3. This is pi by 3 அப்படிங்கிறது 60. 2 times 60 120. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா வரும். 0 to 180ல 90 டிகிரி லைன் மட்டும் வராது. அப்ப 120ங்கிறது இந்த ரேஞ்சில தான் இருக்கு. This is belongs to closed interval 0 to pi minus singleton set pi by 2. So theta 1 calculate பண்ணிருக்கோம், theta 2 calculate பண்ணியாச்சு. So question படி இதை subtract பண்ணணும். theta 1, this is theta 2. So subtract பண்ணலாம். Tan inverse root 3 minus secant inverse minus 2. This is equal to pi by 3 minus 2 times pi by 3. So pi minus 2 pi by 3. This is equal to minus pi by 3 வருது. So option இருக்கான்னு பாருங்க. Option B ல பாருங்க minus pi by 3 இருக்கு. இப்ப correct answer minus pi by 3. So answer option B. So doubt இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. உங்களுக்கு எங்கேயும் புரியல, டவுட்ஸ் இருக்குன்னா கேட்டுக்கோங்க.